ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இபிஎஃப்ஓ தரப்பில் இந்த மாதம் இந்த குறை தீர்க்கக்கூடிய முகாம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எங்கெங்கே நடக்குது அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நிதி ஆப்கே நிகத் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் மூலமாக தான் இபிஎஃப்ஓ தரப்பிலிருந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அவங்க இந்த மாதிரி முகாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த முகாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஃப் மெம்பர்ஸ் அவங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்குவதற்காகவும், அதே மாதிரி பென்ஷன் வாங்கிட்டு இருக்கக்கூடிய நபரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய லைஃப் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்குது அப்படின்னா, இந்த முகாமில் போயிட்டு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ பிஎஃப்பில் நிறைய பேருக்கு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காது, அல்லது பாஸ்புக்கில் அமௌண்ட் சரியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காது, வித்ட்ரா பண்ணால் லேட் ஆகும், இல்லை பிஎஃப்பில் வேறு ஏதாவது ஆதார் லிங்க் பண்ணுற இஷ்யூ, ஸோ இது போன்ற எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஒரு முகாமில் போயிட்டு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உடனடியாக ரெடி பண்ணி கொடுக்குறத உடனடியாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இன்கேஸ் அதில் ஏதாவது அப்ரூவலுக்கு போகுது, அந்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது அப்படின்னா அவங்க 1 மந்தில் வித்தின் 30 டேஸில் அவங்க உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கணும். இதுதான் நிதி ஆப்கே நிகாத் அப்படிங்கிற சிறப்பு முகாம். இது எல்லா மாவட்டத்திலையும் நடக்குது. இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இது பிஎஃப் ஆஃபீஸில் நடக்காது. பிஎஃப் ஆஃபீஸில் அவங்க இந்த முகாம் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ தான் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மாதமும் நடக்கும். அப்ராக்சிமேட்டாக 26ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதிக்குள்ளார இது நடக்கும். ஸோ இந்த மாதம் எத்தனாம் தேதி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இபிஎஃப் இந்தியா இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதம் நீங்களே போய் பார்த்துக்கலாம். கரெக்டாக ஒரு 22 அல்லது 23ஆம் தேதியில் அதுக்கான ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டுருவாங்க. இந்த வெப்சைட்டினுடைய ஹோம் பேஜில் வாட்ஸ் நியூ அப்படின்ட்டு இருக்கும். ஜஸ்ட் இது கீழே சி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் பாருங்கள், வென்யூ டீட்டெயில்ஸ் ஆஃப் நிதி ஆப்கே நிகர் 2.0 கேம்ப்ஸ் 27th February 2026 அப்படின்ட்டு இருக்கும். ஜஸ்ட் இந்த ரீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 27 இந்த மாதம் 27ஆம் தேதி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இந்த கேம்ப் நடக்குது. அதே ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி, இப்போ டிசம்பரில் பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி மாறி மாறி டேட் இருக்கும். லொக்கேஷனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா மாதமும் ஒரே லொக்கேஷனில் இருக்காது. அந்த முகாம் நடக்கக்கூடிய லொக்கேஷனும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த ரீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள். ஒவ்வொரு மாவட்ட வாரியாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. குண்டூர், கடப்பா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் வாரியாக போட்டு அடுத்த மாவட்டம் போட்டு இந்த மாதிரி ஃபுல் பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு வரும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஈரோடு மாவட்டம் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த டாக்குமெண்ட்டில் கண்ட்ரோல் ஃபைண்ட் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபோனில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைண்ட் இன் பேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஈரோடு பாருங்கள். ஈரோடு எம்ஆர்எஸ் சக்தி ஆட்டோ காம்பனன்ஸ் டோஜோ ட்ரைனிங் ஹால் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதே தருமபுரி மாவட்டத்துக்கு எங்கள் ஸ்கூலில் நடக்குது. நாமக்கல் மாவட்டத்துலேயும் ஸ்கூலில் தான் நடக்குது. அப்புறம் திருச்சியில் பார்த்திங்கன்னா கொங்கு நாடு இன்ஸ்டிடியூஷன்ஸில் நடக்குது. ஸோ ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு ஏரியாவில் நடக்கும். ஸ்கூலில் நடக்கும், காலேஜில் நடக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் இதுக்கான பிளேஸஸ் லொக்கேஷனும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.